வணக்கம். வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ். இன்னைக்கு நான் ஏற்கனவே திரு ஃபுட்ஸை பத்தி சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களோட இந்த முருங்கை இலை கம்பு தோசை அதுதான் பண்ண போறேன். ஸோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரீசீலபிள் பேக்ல தான் வருது. இந்த முருங்கை இலை, இதுக்கு வேண்டிய ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. கப் எடுத்திருக்கேன் நான். ஸோ மிச்சத்தை நம்ம சீல் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 20 மினிட்ஸ் ஊறணும்னு தான் நம்ம தோசை வாக்கணும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுல வந்து இந்த முருங்கை இலை, இந்த ஆனியன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்து இது சேர்த்துக்கலாம். இது இப்போ 20 மினிட்ஸ் ஊற வைக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தோசை வாக்கலாம். ஸோ நம்ம உப்பு மட்டும் ஆட் பண்ணினா போதும். உப்பு ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம தோசை வாத்துக்கலாம். அது நல்ல கிறிஸ்பியா ரொம்ப நல்லா வருது இந்த தோசை. ஸோ டெஃபினட்டா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.